ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம கிளாஸ் 12 மேத்தமெட்டிக்ஸில் க்ரியேட்டிவ் கொஷின் செக்ஷனில் பார்க்க போகிற கொஷின் இது தான். ஸோ ஃபங்க்ஷன் டிஃபைன் ஃப்ரம் இன்டிஜர் டு இன்டிஜர். ஃபங்க்ஷன் வந்து ஸ்ப்ளிட்டர் டைப்பில் டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஈவன் நம்பர்ஸ் வரும்போது நம்ம x/2ன்றதை யூஸ் பண்ணணும். ஆட் நம்பர்ஸ் வரும்போது 0ன்ற வேல்யூஸை யூஸ் பண்ணணும். அப்போ இந்த இடத்துல நல்லாவே தெரிஞ்சிடுச்சு. அதாவது 1, 3, 5 இது மாதிரியான ஆட் நம்பர்ஸ் வரும்போது அதோட ஆன்சர் வந்து 0 தான். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த ஆட் நம்பர்ஸ் எல்லாமே 0ன்ற ஒரே நம்பர்ஸ் கூட தான் ரிலேட் ஆக போகுது. அப்போ கண்டிப்பாக இது என்ன 1 வந்து கிடையாது, மெனி டு 1. ஓகேங்களா? ஸோ இதுலேருந்தே நம்ம வந்து என்ன பண்ணிடலாம், நாட் 1. அப்போது ஆப்ஷன் டி வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது, ஆப்ஷன் பி வர்றதுக்கான சான்ஸும் இருக்குது. சரி, இது ஃபர்தராக நம்ம ஆன்2வும் செக் பண்ணலாம். இப்போது கோடோமைனில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆட் நம்பர்ஸ் எல்லாமே எங்கே போய்ட்டு ரிலேட் ஆக போகுது, 0ல் ரிலேட் ஆக போகுது. ரிமைனிங் இருக்கிற ஈவன் நம்பர்ஸ் எல்லாமே எங்கே போய்ட்டு ரிலேட் ஆகும், x/2 அப்படின்றது கூட ரிலேட் ஆகும். அப்போ இதை வந்து அப்படியே ஜென்ரலைஸ் பண்ணி பாருங்களேன். எப்படி ஈவன் நம்பர்ஸ் எடுத்துக்கோங்க, 2, 4, 6, 8. அப்போ இது எப்படி ரிலேட் ஆகும், x/2. அப்போது x/2னா 2/2 நமக்கு 1, 4/2ன்றது 2, 6/2ன்றது 3, 8/2 4. அப்போ வந்து நம்பர்ஸ் வந்து இப்படி ரிலேட் ஆகிட்டே வரும் நமக்கு. ஸோ இந்த இடத்துல கோடோமைனில் ஏதாவது எலமெண்ட்டு லெஃப்ட் அவுட்டாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கா, இதை தான் நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணணும். அப்போ இந்த இடத்துல அது மாதிரி எந்த ஒரு எலமெண்ட்டும் லெஃப்ட் அவுட் ஆகிறதுக்கு சான்சஸ் கிடையாது. ஏன்னா இங்கேயும் வந்து அந்த நம்பர்ஸ் எல்லாமே வந்து கண்டினியூஸாக ரிலேட் ஆகிட்டு வரும். அதே மாதிரி நீங்கள் நெகட்டிவ் நம்பர்ஸ் எடுத்துக்கிட்டாலும், அதாவது -2, -4, -6 எடுத்துக்கிட்டாலும் அது -1, -2, -3 அப்படின்னு கண்டினியூஸாக எந்த நம்பரும் மிஸ் ஆகாமல் ரிலேட் ஆகிட்டு தான் வருது. அப்போ ஈவன் 0 கூட என்ன ஆகுது, ஆட் நம்பர்ஸ் கூட ரிலேட் ஆகிடுது. அப்போ கோடோமைனில் பாசிட்டிவ் நம்பர்ஸும் கனெக்ட் ஆகிடுது, நெகட்டிவ் நம்பர்ஸ்க்கும் ப்ரீ இமேஜ் இருக்குது, 0க்கும் ப்ரீ இமேஜ் இருக்குது. அப்போ இந்த ஃபங்க்ஷன் நமக்கு ஆன்2 ஃபங்க்ஷன்ஸாக இருக்கும். அப்போ இந்த ஃபங்க்ஷன் ஆன்2 பட் நாட் அ 1. அப்போ ஆப்ஷன் பின்றது கரெக்டு. ஸோ அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற கொஷின், ஃபங்க்ஷன் டிஃபைன் ஃப்ரம் -1 to +1 to -1 to +1. நம்மளோட ஃபங்க்ஷன் x இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் எக்ஸ். இப்போ இந்த ஃபங்க்ஷனை கொஞ்சம் நம்ம ரீடிஃபைன் பண்ணிக்கலாம், நம்ம அனலைஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்போ f ஆஃப் எக்ஸு, ஏன்னா மாடுலஸ் ஃபங்க்ஷன்ஸை நான் ரிமூவ் பண்ண போகிறேன். மாடுலஸ் யூஸ்வலாக நமக்கு பாசிட்டிவில் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸு ஃபார் எக்ஸு கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0. மாடுலஸ் ஆஃப் எக்ஸு -x ஃபார் எக்ஸு லெஸ் தென் 0. ஸோ இதுதான் வந்து மாடுலஸை ரீடிஃபைன் பண்ணுறதுக்கான டெஃபினிஷன். அப்போது இங்கே கொடுத்துருக்க டொமைனில் நான் இதை வந்து டிஃபைன் பண்ணுறேன். நெகட்டிவ் நம்பர்ஸ், அதாவது -1லேருந்து நம்ம 0 வரைக்கும் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது நெகட்டிவ்ஸாக இருக்கும். அப்போது மாடுலஸ் ஆஃப் எக்ஸு நமக்கு -xஆக பிஹேவ் பண்ணும். அப்போ ஓவராலாக இந்த சுச்சுவேஷனில் நமக்கு -x² அப்படின்னு கிடைக்கும். அடுத்தது 0லேருந்து 1 வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா எக்ஸோட வேல்யூ பாசிட்டிவ். அப்போ இந்த இடத்துல மாடுலஸ் ஆஃப் எக்ஸு நமக்கு பாசிட்டிவாக ஆக்ட் ஆகும். அப்போது நமக்கு x² அப்படின்னு கிடைக்கும். அப்போ ஓவராலாக இந்த ஃபங்க்ஷனை அனலைஸ் பண்ணும்போது நமக்கு -x², x², இந்த -1லேருந்து 0 வரைக்கும் நமக்கு -x², 0லேருந்து x வரைக்கும் 1 வரைக்கும் ப்ளஸ் x². இப்போ இந்த சுச்சுவேஷனை நீங்கள் கிராஃபில் நீங்கள் கொண்டு வரலாம். இப்போ கிராஃபில் ஃபஸ்ட்டு நம்ம 0லேருந்து 1 வரைக்கும் எடுத்துக்கலாம். 0லேருந்து 1 வரைக்கும் நமக்கு ப்ளஸ் x². அப்போ x²னாலே பேரபோலா தான், குவாட்ராடிக். அப்போ இந்த இடத்துல கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x² பாசிட்டிவாக இருக்கிறதால இது அப்போர்ட் டைப் பேரபோலா. அப்போ நார்மலாக நம்ம அப்போர்ட் டைப் பேரபோலா வரையும்போது ஸோ இப்படி தான் ட்ரா பண்ணுவோம் இல்லைங்களா. இது ஃபுல் ரியல் நம்பர்ஸ் டு ரியல் நம்பருக்கு. ஆனால் இந்த இடத்துல டொமைன் வந்து ரெஸ்ட்ரிக்ட் ஆகிடுச்சு 0 to 1. அப்போ நீங்கள் வந்து பேரபோலாவை 0லேருந்து ஆரம்பித்து 1 வரைக்கும் தான் கனெக்ட் பண்ணோம். அப்போ இந்த ரிமைனிங் இருக்கிறது எதுவுமே வந்து நம்ம கிராஃபில் வராது, ஏன்னா டொமைனில் இதெல்லாம் கிடையாது நமக்கு. ஓகேங்களா. அதே மாதிரி ரெண்டாவதாக இருக்கிற ஃபங்க்ஷன் வந்து, அதாவது -1லேருந்து 0 வரைக்கும் இந்த இன்டர்வலில் நமக்கு வர்றது -x². அப்போ இந்த -x²ன்றது ஒரு டவுன்வர்ட், ஏன்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x² நெகட்டிவ், டவுன்வர்ட் டைப். அப்போ நீங்கள் இதை வந்து ஃபுல்லாக ட்ரா பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு கிராஃப் வரும். அகெயின் இங்கே வந்து நமக்கு கிராஃபு 0லேருந்து -1 வரைக்கும் தான் கிடைக்கும், டிஃபைன்ட் ஆகிருக்கு. ஸோ அப்போ ரிமைனிங் இருக்கிறது நமக்கு எதுவுமே வராது.
அப்போ ஓவராலாக இந்த ஃபங்க்ஷன் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த டைப்பில் தான் கிடச்சிருக்கு. இப்போ இந்த டைப்பை நீங்கள் வந்து ஹரிசாண்டல் லைன் யூஸ் பண்ணிங்கன்னா நமக்கு நம்பர் ஆஃப் இன்டர்செக்ஷன் என்ன வரும்? ஒன்லி 1 பாயிண்ட். ஓகேங்களா? அப்போ நமக்கு கண்டிப்பாக 1 வெரிஃபை ஆகும். அடுத்தது நீங்கள் வந்து ஆன் டூ எடுத்துக்கிட்டிங்கன்னா இதோட ரேஞ்ச் செட்டை நம்ம கவர் பண்ணணும். அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் இன்க்ரீஸிங் டைப்பில் தான் இருக்குது. அப்போ இன்க்ரீஸிங் டைப்பில் இருக்கும்போது இதோட அவுட்புட்டோட பவுண்ட்ரிஸ் வந்து டிபெண்ட்ஸ் ஆன் த இன்புட்டோட பவுண்ட்ரி. அப்போ இந்த இடத்துல இன்புட்டுக்கு ஒரு பவுண்ட்ரி வந்து +1. அப்போ +1 கொடுக்கும்போது என்ன ஆன்சர் வருதுன்றதை இங்கே பார்க்கணும். அப்போ f of +1. அப்போ +1ன்றது நமக்கு செகண்ட் கேட்டகரியில் வரும். அப்போ 1² 1. அப்போ மேக்ஸிமம் வேல்யூ +1. அப்போ மினிமம் வேல்யூ இது என்ன வரும்? f of -1 அப்ளை பண்ணி பாருங்கள். f of -1 அப்ளை பண்ணிங்கன்னா -1 இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் -1. அப்போ இந்த இடத்துல நமக்கு -1 கிடைக்கும். அப்போ இந்த இடத்துல ரேஞ்ச் செட் இஸ் ஈக்குவல் டு -1 to +1. ஸோ இது வந்து நம்மளோட கோடொமைன் கூட ஈக்குவலாக இருக்குது. அப்போது இது வந்து ஆன் டூ ஆல்சோ. அப்போ 1 இருக்குது, ஆன் டூ இருக்குது. அப்போ நம்மளோட ஃபங்க்ஷன் பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன்.